எதுவுமே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும் கனகா, உருவகேலி செய்யும் கங்கை அமரன். என்ன சார் இதெல்லாம்? கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடித்து புகழடைந்த கனகா தமிழ் சினிமாவின் டாப் நடிகைகளில் ஒருவரா வலம் வந்தவங்க. அவரோட தாய் தேவிகாவின் மரணம் அவரை நிலைக்குலைய செய்ய சினிமால இருந்து ஒட்டுமொத்தமா ஒதுங்கினாங்க. பல வருடங்கள் தனிமையிலேயே இருந்துட்டு வராங்க. இந்த நிலைமையில அவரை சினிமால அறிமுகப்படுத்தின கங்கை அமரன் உருவகேலி செஞ்சிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை தேவிகாவின் மகளான கனகாவை கங்கை அமரன் தன்னோட கரகாட்டக்காரன் திரைப்படத்துல ஹீரோயினா அறிமுகம் செஞ்சாரு. ராமராஜன் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. கனகாவின் நடிப்பு முதல் படம் மாதிரியே கிடையவே கிடையாது. முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு அவருக்கு வரிசைய வாய்ப்புகள் கிடைச்சது. அதனை பயன்படுத்தி தனக்குன்னு தனி மார்க்கெட்டை பிடிச்சுக்கிட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அவங்களோட தாய் தேவிகா மரணம் அடைஞ்சாங்க. தாய் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த கனகாவால அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி அவரை ஒரு தலையா ஒருவர் காதலித்ததாகவும் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த நபருக்கு பிரச்சனைகளை கொடுத்ததாகவும் ஒரு தகவல் ஓடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து கனகாவை தீராத மன உளைச்சல்ல தள்ளிவிட்டதாகவும் ஒரு சிலர் சொல்றாங்க. சினிமாலேருந்து ஒதுங்கின அவங்க ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்ட இருந்தும் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. தந்தையுடனும் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. சூழல் இப்படி இருக்க தனிமையில இருந்த அவங்கள சில வருடங்களுக்கு முன்பு நடிகை குட்டி பத்மினி நேரில் சந்திச்சாங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பயங்கர ட்ரெண்டாச்சு. முக்கியமா கனகா ஆளே தெரியாம உடல் எடை கூடியிருந்ததை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடையவும் செஞ்சாங்க. குட்டி பத்மினிக்கு பிறகு பலர் கனகாவை சந்திக்க முயன்றாலும் அவங்களால பார்க்கவே முடியல. மேலும் கனகாவை பேட்டி எடுப்பதாகவும் சீக்கிரத்துல அது தன்னோட யூடியூப் சேனல்ல வரும் அப்படின்னும் பத்மினி சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த பேட்டிக்கு ரசிகர்கள் ஆவலா இருந்தாங்க. ஆனா கனகா பேட்டி கொடுக்கவே இல்லை. இந்த நிலைமையில அவங்கள சினிமால அறிமுகம் செய்த கங்கை அமரன் பேசி இருக்கும் விஷயம் விமர்சனத்தை பெற்றிருக்கு. அவர் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அப்போ அவர்கிட்ட கரகாட்டக்காரன் 2 படம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில் கொடுத்த அவரு, இரண்டாம் பாகம் எடுத்தாலே இதை விட முதல் பாகம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த படத்துல வேறு நடிகர்களையும் நடிக்க வைக்க முடியாது. கவுண்டமணிக்கு உடல்நிலை சரியில்லை. செந்தில் படங்கள் பண்றதே இல்ல. ராமராஜன் உருவம் மாறி போயிட்டாரு. கனகா குண்டாயிட்டாங்க. இப்போ அவங்கள வச்சு எப்படி இரண்டாவது பாகத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.